எப்போ வீட்டில் ஆப்பம் செஞ்சாலும் ஒன்று முட்டைக்கறி செய்வேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சிம்பிளாக உருளைக்கிழங்கு போட்டு குருமா தான் செய்வேன். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குக்கர்லேயே உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்தாலே சூப்பராக வந்து வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் ஒன்றும் பாதியமாக நல்லா வந்து உடச்சி விட்டுப்பேன் ஒரு முறை. அதுக்கப்புறம் தேங்காய், அது கூட வந்து நான் பட்டை வந்து சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்பேன். பெருஞ்சீரகம் வந்து சேர்க்க மாட்டேன். அதை வந்து வெந்து வந்த காயில் ஊற்றிக்கிட்டு தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக சூடானாலே போதும், கொதிக்க விடக்கூடாது. அதுக்கப்புறம் இறக்குற டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலையும் தேங்காய் எண்ணெயும் ஊற்றி இறக்குனா சூப்பராக வந்து ஆப்பத்துக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு பக்கத்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்து காய்ச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க மாமியார்கிட்ட. எனக்கு பாவக்காய்னாலே சுத்தமாக பிடிக்காது. உடம்புக்கு நல்லதுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் சாப்பிடுவேன். நம்ம ஊர்லலாம் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு தொக்கா செஞ்சால் எனக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், எனக்கு பிடிக்கும். ஆனால் இங்கே கேரளாவில் இந்த மாதிரி தான் செய்வாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.